ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாருக்கு எந்த வருஷம் அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க? 78. எஸ், 1978 பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ பெரியார் எப்போ பிறந்தாரு? 1879. டேட்டு செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 பிறந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலுக்கு இப்போ தலைமை தாங்கியிருப்பாரு. 1922. 1922 வந்து தலைமை இது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு யாரு நடத்தியிருப்பாங்க அதை? நாகம்மை கண்ணம்மா. எஸ், நாகம்மையும் கண்ணம்மாளும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா எந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு? 1923 வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது யாரு? பெரியாருக்கு எதிராக எஸ், வாவேசு ஐயர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்துல எப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போனாரு இங்கேருந்து? ஏப்ரல் 13 போயிட்டு கலந்துருப்பாரு. ஓகேவா? ஸோ மார்ச் 30 தொடங்கி இருக்கும். 1924 மார்ச் 30 தொடங்கி இருக்கும். ஏப்ரல் 13 அன்னைக்கு பெரியார் போயிருப்பாங்க. ஸோ யாரோட அழைப்பின் பேர்ல போனாங்க? ஜார்ஜ் ஜோசப். ஸோ வெற்றி விழா எப்போ நடந்துச்சு? November 29, 1925. 1925 நவம்பர் 29 வந்து நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலை காங்கிரஸ்ல வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிஞ்சது எந்த வருஷம்? 1924. எஸ், 1924 வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவர் எந்த காங்கிரஸ் செஷன்ல வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு? 1925. எஸ், 1925 நவம்பர் 25 நடந்த காஞ்சிபுரம் ஐஎன்சி செஷன்ல. ஸோ அதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? திருவிக்கா வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ இந்த மாநாட்டுல மொத்தமா எத்தனையாவது தடவையா இவர் வந்து அதை பத்தி பேசியிருப்பாரு? ஆறாவது தடவை வந்து பேசியிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிராமணர் அல்லாதவருக்கான முதல் மாநில மாநாடு வந்து எங்க நடந்தது? மதுரையில நடந்திருக்கும். எந்த வருஷம்? 1926 டிசம்பர்ல வந்து நடந்திருக்கும். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் வந்து சைமன் கமிஷனை எதிர்த்திருப்பாரா இல்ல வரவேற்றாரா? சப்போர்ட் பண்ணிருப்பாரு. சப்போர்ட் இருப்பார், வரவேற்றிருப்பாரு பெரியார். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சைமன் கமிஷன் ஆதரிச்சிருப்பாங்க. யாரு? நீதி கட்சி. எஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டியும் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. எதனால அப்படின்னா, அப்பதான் வந்து அவங்க வந்து நான் பிராமின்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸோ பிராமணர் அல்லாதவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத டைரக்டா போயிட்டு அவங்க கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பாங்க? எஸ், ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இவர் எந்த வருஷத்துல இருந்து காந்திய மகாத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத நிறுத்திட்டாரு? 1928 இருந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கொள்கை வேறுபாடு 2 பேருக்கும் இருந்திருக்கும், அதனால. அதே போல பார்த்தா பெரியார வந்து ஃபர்ஸ்டா ஈவேரா பெரியார் அப்படின்னு அழைச்சது யாரு? 1927 சிதம்பரம் பிள்ளை வந்து அழைச்சிருப்பாரு. ஸோ முதல் சுயமரியாதை மாநாடு எந்த டேட்ல எங்க நடந்திருக்கும்? பிப்ரவரி 1929. எஸ், 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டுல வச்சு நடந்துச்சு. இதுக்கு தலைமை தாங்கினது யாரு? WPA சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்கியிருப்பாரு. தேர்டு மீட்டிங் யார் தலைமை தாங்கினாங்க? விருதுநகர்ல நடந்திருக்கும். சண்முகம் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ இவரு ஸ்டாலின் மண்டபம் அப்படிங்கிறத கோயம்புத்தூர்ல எப்போ கட்டினாரு? 1932 வந்து கட்டியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவு அப்படிங்கிற நாளேடு எப்போ தொடங்கினாரு? டெய்லி 34ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு? 1938 பெல்லாரி. அப்ப வந்து நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அது எந்த டேட்ல? டிசம்பர் 29. எஸ், டிசம்பர் 29. ஸோ இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் எந்த மாநாட்டுல வச்சு கொடுக்கப்பட்டது? எந்த டேட்? எஸ், சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டுல வச்சு கொடுத்துருப்பாங்க. 1938 நவம்பர் 13ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் முகமது அலி ஜின்னாவை பம்பாயில போயிட்டு மீட் பண்ணுவாரு. அது எப்போ? 1940 ஜனவரி 8ல 1940 ஜனவரி 8ல வந்து போய் மீட் பண்ணுவாரு. அதே மாதிரி 1940 ஏப்ரல்ல திராவிட நாடு கோரிக்கையை வந்து ஒரு மாநாட்டுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது எந்த மாநாடு? திருவாரூர் மாநாடு. திருவாரூர் மாநாட்டுல வச்சு பேசியிருப்பாங்க. கருஞ்சட்டை தொண்டர்படை அப்படிங்கிற அமைப்பை எப்போ உருவாக்குனாரு? 1945 செப்டம்பர் 29-30ல வந்து தொடங்கி இருப்பாங்க. அதோட மாநாடு எப்ப நடத்தப்பட்டுச்சு, எங்க நடத்தப்பட்டுச்சு? May 11, 1946 மதுரை. எஸ். ஸோ மதுரையில மே 11 1946ல. ஸோ 45ல அந்த படை உருவாக்குறாங்க. ஆனா 46ல தான் நமக்கு அந்த மாநாடு நடத்தப்படுது. 1946 மே 11. ஸோ எங்க நடைபெற்ற மாநாட்டுல அந்த படை உருவாக்கி இருப்பாங்க? மதுரை. உருவாக்குனது வந்து திருச்சி. மீட்டிங் இது பண்ணதுதான் வந்து நமக்கு மதுரையில. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் மணியம்மை திருமணம் எந்த வருஷம் நடந்துச்சு? ஜூலை 9, 1949. எஸ், 1949 ஜூலை 9ல வந்து நடந்திருக்கும். ஸோ பெரியார் எப்ப இறந்தாரு? டிசம்பர் 24ல. எஸ், 1973 டிசம்பர் 24ல வந்து இறந்திருப்பாரு. ஓகே, 94 வயசுல. ஸோ இவர் வந்து எந்த பிளேஸ்ல வந்து இவருக்கு சொந்தமான ஒரு 500 தென்னை மரங்களை வந்து வெட்டி இருப்பாரு? தாதம்பட்டியில வெட்டினாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் நடத்தின ஆங்கில நாளேடு பேர் என்ன? எஸ், 1928ல. ஸோ 1929 மேல பாத்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையில ஒரு சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். அதுல தொண்டர் படைக்கு தலைமை தாங்க அழகிரிசாமி. யார் தலைமையில அந்த மாநாடு நடந்துச்சு? குருசாமி தலைமையில நடந்திருக்கும். ஸோ இதுல வந்து இந்த செங்கல்பட்டு மாநாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை அம்ச கொள்கையை வந்து வெளியிட்டு இருப்பாங்க? 15 அம்ச கொள்கை அப்படிங்கிறத வெளியிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல முக்கியமா நமக்கு எந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க? பெண்கள் சுயமரியாதை. எஸ், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு சுயமரியாதை வழங்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. மனிதனுக்கு வெட்கமும் ரோஷமும் மான உணர்ச்சியும் ஏற்படுவதற்காகவே என்ன இயக்கம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதா சொல்லியிருப்பாங்க. ஈரோடு திட்டம் அப்படிங்கறத எப்ப தொடங்கினாரு? 32. ஓகேவா, 1932ல தான் ஈரோடு திட்டமும். பகுத்தறிவு வீக்லி அதை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? 34. விடுதலை தான் 35. ஓகேவா, பகுத்தறிவு 34, விடுதலை 35, குடியரசு 25, உண்மை 70, மாடர்ன் ரேஷனலிஸ்ட் 71ல. ஓகே.
ஸோ இவர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸை வந்து மீட் பண்ணி திராவிட நாடு பிரிவினை பற்றி எப்போ பேசி 39 எஸ் 39ல 39 பேசியிருப்பாங்க. எந்த டேட்டை வந்து திராவிட நாடு பிரிவினை நாள் அப்படின்னு சொன்னாங்க? ஜூலை 1 ஜூலை 1. ஸோ எந்த மாநாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து திராவிடர் கழகம்னு பெயர் வச்சுப்பாங்க? சேலம் ஆகஸ்ட் 27 1944 ஆகஸ்ட் 1944 ஆகஸ்ட் 27 சேலத்துல நடைபெற்ற மாநாட்டுல வச்சு நமக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. பெரியாரின் வாழ்க்கை வரலாற்று திருப்புமுனையாகவும் புதிய சகாப்தத்தை துவக்கமாகவும் கி வீரமணி வந்து சொல்லியிருப்பாரு. சோ பெண் அடிமையாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் சொத்துரிமை இல்லாததுதான் ரீசன் சொல்லியிருப்பாங்க. விதவா விவாகம் விளக்கம் அப்படிங்கிற நூலை ராஜகோபால் நாயுடு ராஜகோபால் நாயுடு வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பெரியாரு போல எனக்கு தெரிந்தவரை வேற எந்த சீர்திருத்தவாதியும் இல்ல பெரிய வெற்றி அண்ணா. ஓகே. அதே வந்து தமிழ்நாட்டுல நிறைய சமூக சீர்திருத்தம் செய்து புதிய ஓகே. நான் क्वेश्चन கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தரோட இது வந்து எக்கோ அடிக்குது. ஓகே. சோ தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாராட்டினாங்க? காமராஜர். ஓகே. சோ அதுவே வந்து புத்தருக்கு பின்னாடி பெரியாரோட இயக்கம் தான் ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான இயக்கம் சொன்னது வீரமணி சொல்லியிருப்பாரு. சோ இந்த மறைமலை அடிகள் படிச்சீங்களா? மறைமலை அடிகள் வந்து இவரோட இயற்பெயர் என்ன? சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது யாரு? திருமூலர் சொல்லியிருப்பாங்க. பொதுநிலை கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது யாரு? எந்த வருஷம் ஏற்படுத்தினாரு? 1911 ஏற்படுத்தி இருப்பாங்க. சோ இவர் ஒரு மாத பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு. என்ன பத்திரிகை? ஞானசாகரம் அப்படிங்கிறது. அதுக்கு பெயர் வந்து மாத்தி இருப்பாங்க அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூர் தமிழ்ல மாத்தி வச்சிருப்பாங்க. சோ இவர் எப்போ பிறந்தாரு? ஜூலை 1876 ஜூலை 15ல வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க? இவரை எதோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுவே தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு? இளங்குமரனார் வந்து எழுதியிருப்பாரு. இளங்குமரனார் எழுதியிருப்பாரு. சோ மறைமலை அடிகளோட பிரதம சீடரா ஒருத்தர் இருந்தார். யாரு? இளவழகனார் அப்படிங்கிறவரு. ஓகே.
ஸோ யுனெஸ்கோ மன்றத்தின் சார்பில் இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் எப்போ கொடுத்துருப்பாங்க? 1970. எஸ், டேட்டு ஜூன் ஜூன் 27. ஜூன் 27 1970 கொடுத்துருப்பாங்க யுனெஸ்கோ மன்றம் சார்பில். இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, கரெக்ட். ஸோ ஜூன் 27 என்ன டே? MSME டே. MSME டே அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஜூன் 27 2023 என்ன ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க? அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன். எஸ், அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாருக்காக தொடங்கப்பட்டது? SC/ST தொழில் முனைவோருக்காக தொடங்கப்பட்டது. என்ன பிசினஸ்ல எல்லாம் வந்து கடன் கொடுக்குறாங்க? அக்ரிகல்ச்சர் தவிர ட்ரேடு, சர்வீஸ். எஸ், ட்ரேடு, சர்வீஸ், மேனுஃபேக்சர், உற்பத்தி, சேவை, இது எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது. ஸோ இதுல எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1.5 crore. 1.5 crore கொடுப்பாங்க. கேபிட்டல் சப்சிடி, மூலதன மானியம் 35%. 35% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. வட்டி மானியம் 6%. 6% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள ரீபே பண்ணணும்? 10 years. 10 இயர்ஸுக்குள்ள நம்ம வந்து திருப்பி கட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதான் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது. தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு இதழை வெளியிட்டது யாரு? திருவிக்கா. ஓகே. தந்தை பெரியாரின் ஆதரவோட முதல்வர் ஒருத்தர் வந்து ஒரு சவால் விடுவார். என்னன்னா, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறா ஊசி போட்டதால காமராஜர் வந்து சொல்லியிருப்பாரு, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறா ஊசி போட்டனால இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அப்படி இல்லைன்னா தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் இன்ஜினியர்னால தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா காமராஜர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சம்பவங்கள் சொல்கிறேன். ஸோ இதில் எது வந்து தந்தை பெரியார வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிற கிளர்ச்சியை நோக்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. கம்யூனல் ரிசர்வேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளின் மிக குறைவான பிரதிநிதித்துவம். கவர்மெண்ட் ஜாப்லலாம் வந்து ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. பி பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசால்வ் தி invalidate the communal reservation. தேர்ட் வந்து வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த தீர்மானத்தினால. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தனால. ஸோ இதுல எது ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஓகேவா? எஸ். So High Court and Supreme Court declared as invalid the communal reservation for professional courses. தொழிற்கல்வியில வந்து வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாதுன்னு சொல்லிட்டு சொன்னனால. செண்பகம் துரைராஜன் கேஸ். எஸ், செண்பகம் துரைராஜன் கேஸ். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தொழிற்கல்வியில வந்து 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? முருகேசன். எஸ், முருகேசன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் வந்து ஒரு 15 வருஷத்துல 23 தடவை ஜெயிலுக்கு போனனால இவர் என்னன்னு சொல்றாங்க? சிறை பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு யாரு பட்டம் கொடுத்திருப்பா? திருவிக்கா வந்து பட்டம் கொடுத்திருப்பாரு. ஸோ பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற நூலை ஃபர்ஸ்ட் எடிஷன் அந்த பப்ளிகேஷன் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 33ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபைனல் இது வந்து எப்போ ஆச்சு? 42. எஸ், ஃபைனல் ஆனது 42ல. ஸோ ஈரோடு திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்சூரன்ஸ் மேம். கரெக்ட், சூப்பர். ஸோ எஜுகேஷன், உமன்ஸ்க்கு எஜுகேஷன். ஓகே. தேசியமயமாக்குறது எல்லாத்தையும். ஓகே, கரெக்ட். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல், அப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படி தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமை ஆக்குதல், நேஷனலைஸ் ஆக்குறது. ஸோ இது மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் எந்த புனை பெயர்ல கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருப்பாரு? சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பெயர்ல எழுதியிருப்பாங்க. இவரு எங்க மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கறத நடத்தினாரு? எந்த வருஷம்? எஸ், 1971 சேலத்துல நடத்தியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நம்ம 71 தான் மாடர்ன் ரேஷனலிஸ்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே வருஷம் தான் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு சேலத்துல நடத்தினாரு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் பெரியாரை பத்தி பியூக்யூல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பர், இந்த அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எத்தனையாவது இதா சொல்லியிருப்பாங்க? 51A ஹெச்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அவங்க ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ இவர் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பரிந்துரைகள் கொடுத்திருப்பாரு? 11 கொடுத்தாரு. பட் 8 எடுத்திருப்பாங்க. ஸோ 2 ஆட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி 11th ஒன்று எப்போ ஆட் பண்ணாங்க? 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒய் ஆம் ஐ ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திக நானேன், யாரோடது? பகத்சிங். ஒய் கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ்? டிஒய் சந்திரசூட் அவர்கள் எழுதினது. ஸோ வென் ஆடிட் மேட்டர்ஸ்? வினோத் ராய் அவர்கள் எழுதினது. ஒய் பாரத் மேட்டர்ஸ்? ஜெய்சங்கர் எழுதினது. ஓகே. ஸோ மகத் சத்தியாகிரகம் வந்து எப்போ, எந்த வருஷம்? 1927 மார்ச் 20ல வந்து நடந்திருக்கும். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு? February 2026ல வந்து நடந்திருக்கும். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் இந்தியால நடந்தது, இப்போதான் நடந்துச்சு. ஸோ இந்தியா ஏஐ மிஷன் எப்போ? 7 மார்ச் 2024. அதே தமிழ்நாடு ஏஐ மிஷன்னா அக்டோபர் 9, 2024. அக்டோபர் 9, 2024ல. ஸோ இந்தியாவோட நேஷனல் ஏஐ டேட்டா இது சென்டர் மாதிரி இந்த டேட்டா களஞ்சியம், டேட்டா ஸ்டோரேஜ், இது தரவு களஞ்சியம். ஏஐ கோஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஏஐ கோஷ். ஸோ ஏஐ கோஷ் வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 2025 மார்ச் 6ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஐகாட் கர்மயோகி இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2022 ஜான்வரி 31 எஸ். ஸோ இது யாருக்கான லேர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்குது? சிவில் சர்வன்ஸ்க்கான லேர்னிங் பிளாட்ஃபார்ம்.
யுவா அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யுவா, OUVA. Young, Young, upcoming, upcoming, versatility, authors. versatility author. சூப்பர். ஸோ யங், அப்கமிங் அண்ட் versatile authors அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் யாரோட நூலு? ஈரோடு தமிழன்பன். எஸ், ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய நூல். ஆதித்யா L1 எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? செப்டம்பர் 2, 2023. எஸ், செப்டம்பர் 2, 2023. ஸோ இதோட பிளானிங் டைரக்டர் யாரு? நிகர் சாட்சி. நிகர் ஷாஜி. ஸோ இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 24 ஜூன் 2020. எஸ், ஜூன் 24, 2020ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நமக்கு தனியார் அமைப்புகள் விண்வெளி துறையில ஈடுபடுறது, இந்த வணிக ரீதியா இது பண்ணக்கூடியது, ஹேண்டில் பண்றது இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது. நேஷனல் குவாண்டம் மிஷன், தேசிய குவாண்டம் இயக்கம் எப்போ? 2023. Yes, 2023. ஸோ இதோட அந்த ஸ்பேன் திட்ட காலம் எப்போ? 30-31 வரைக்கும். எஸ், 2023-24ல இருந்து 30-31 வரைக்கும் இருக்கும். ஸோ MEMS அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். சூப்பர். ஸோ மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. VLSA அப்படின்னா? வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். எஸ், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்திய விண்வெளி இலக்கு, ஸோ ஸ்பேஸ்க்கு எப்போ டார்கெட் வச்சிருக்கோம்? அந்திரிகா ஸ்டேஷன். ஆமா, அது இல்ல, காமனாவே நம்ம விண்வெளியில பயணம் 47. எஸ், 2047 தான் அதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்தரிக்ஷா ஸ்டேஷன் 35. 35. 2035. ஓகே. செண்டாய் ஃப்ரேம்வொர்க் 15 to 2030. எஸ், 2015 to 2030 அப்படிங்கிறது. GPS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். எஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. போஷான் அபியான் ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 18. எஸ், 8 மார்ச் 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க. போஷான் தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர். செப்டம்பர்ல. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த குழந்தைங்களோட டேட்டாஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது, அதை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது, இதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அதோட பேர் என்ன? போஷன் ட்ராக்கர் அக்கா. எஸ், ஸோ போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ட்ராப் பேக் ஸ்கீம் சொல்லிட்டு எதை சொல்லுவோம் நம்ம? விமென்ஸோட ஸ்கீம் ஒன்று சொல்லுவோம். ஜனனி சிசு சுரக்ஷா காரியம். எஸ், ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ப்ரெக்னென்சி இதெல்லாம் பார்த்து திருப்பி டெலிவரி பார்த்து திருப்பி வீட்டில் கூட்டிகிட்டு கொண்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் அதை ட்ராப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 102. 102 அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இந்த ஃபேம் ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபேம் ஃபாஸ்டர் அடாப்டிவ் manufacturing of e-vehicles. Yes, okay. So faster adaptation and manufacturing of hybrid electronic vehicles அப்படிங்கிறது. So phase 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2019ல. Yes, 2019. எந்த வருஷம் வரைக்கும்? 24 வரைக்கும். Yes, 24 வரைக்கும். கோபர்தன் ஃபுல் ஃபார்ம் என்ன? Galvanizing organic bio-agro resources. Yes, galvanizing organic bio-agro resources done அப்படிங்கிறது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2018. 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எப்போ மின்னணு 22 22ல மின்னணு கழிவு மேலாண்மை விதிகள் 2022. ஸோ கார்பன் கிரெடிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மார்க்கெட், கார்பன் கிரெடிட் மார்க்கெட். நேஷனல் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் மூலமா விக்கிறது இல்லாத இதுக்கு யார் வந்து கம்மி பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. எதை கம்மி பண்ணது? அந்த கார்பன் எமிஷனை, கிரீன் ஹவுஸ் கேசஸ். சூப்பர். ஸோ கார்பன் எமிஷன், அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறத யாரு கம்மியா வந்து இது பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து மற்ற கம்பெனிஸ் வந்து வாங்கிக்கிறது. ஸோ அதுதான் வந்து கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த கான்செப்டை. சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு எந்த 2 சட்டத்தோட மாற்றா கொண்டு வரப்பட்டிருக்கும்? 1962. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, காம்பன்சேஷன் ஆக்ட் 2010. எஸ், ஓகே. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அணு எரிசக்தி சட்டம் 1962, இன்னொன்று காம்பன்சேஷன் ஆக்ட் இழப்பீட்டு சட்டம் 2010. ஸோ இதுக்கு பதிலாக தான் நமக்கு சாந்தி அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ மிஷன் கர்மயோகி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2020ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு எந்த பார்ட்ல, எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வர வருது? ஆர்டிக்கல் 5 to 11 பார்ட் 2ல வந்து வரக்கூடியது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கினா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல். எஸ், சூப்பர். ஸோ ஆர்டிகல் 9 வந்து சொல்லும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடியுரிமையை தொடர்தல் பத்தினது. ஸோ கண்டினியூன்ஸ் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 10. சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அது யாருக்கு உரிமை இருக்குது? பார்லிமெண்ட். ஸோ இத பத்தி சொல்லக்கூடிய 11. ஓகே. ஸோ இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ்ல இருந்து எடுத்தாங்க? சிவிக்ஸ் அப்படிங்கிற லாட்டின் சொல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. லாட்டின் வேற லத்தீன் வரையாக்கா? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த வருஷம்? ராஜீவ் காந்தி வந்து இந்திய மாணவர் சங்கத்துக்கு கூட 1985. ஓகே. ஸோ இதுல மெயினா எங்க இருந்து மைக்ரேட் ஆனவங்களுக்கு இதை வந்து சொல்லியிருப்பாங்க? பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது பத்தி போடப்பட்ட ஒரு ட்ரீட்டி தான் அது. ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து எத்தனை வழியில வாங்குறோம், எத்தனை வழியில இழக்கலாம்? 5 வழியில வாங்குறோம், 3 வழியில இழக்கிறோம். ஓகே, 5 and 3. ஸோ என்னென்ன வழிகள்ல வந்து வாங்குறோம்? By birth, by descent, by registration, naturalization and incorporation of territory. சூப்பர். ஸோ பை பர்த், பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், டெரிட்டரி இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது. பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கை மயமாக்கல், அந்த பிரதேசங்களை இணைத்தல் அப்படிங்கிறது மூலமா அந்த 5 இதுல வாங்குவோம். ஸோ அதை இழக்கிறது 3 வழி. by renunciation, termination, deprivation. Yes, so renunciation, termination, deprivation அப்படிங்கிறது மறுத்தல். எஸ், துரத்தல், முடிவுக்கு வருதல், மறுத்தல் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பிறப்பால் குடியுரிமை பெறுதல் பை பர்த் அப்படிங்கிறது எந்த இயர்ஸ்க்குள்ள வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க? 1987 ஜூலை 1க்கு முன்னாடி. ஸோ 1950 Jan 26ல இருந்து 1987 June 30 அதுக்குள்ள இங்க இந்தியால பிறந்தவங்களா இருக்கணும். சப்போஸ் 1987 ஜூலை 1க்கு அப்புறமா பிறந்த குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க வந்து அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் பை டெசன்ட் அப்படிங்கிறது எந்த டேட்டுக்குள்ள இங்க பிறந்தவங்க? Jan 26, 1950 before December 10, 1992. எஸ், Jan 26, 1950ல இருந்து
டிசம்பர் 10 1992. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபாரின்ல பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எந்த நாள்ல இருந்து அந்த ஃபாரின்ல பிறந்த குழந்தையோட பிறப்பை இங்க எம்பசில ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதை வாங்க முடியாது. December 3, December 3, 2004. சூப்பர். ஸோ 2004 டிசம்பர் 3. ஸோ அந்த டேட்ல இருந்து பிறந்த குழந்தை ஃபாரின்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம எம்பசில ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வாங்க முடியாது, இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எவ்வளோ மந்த்ஸ் வந்து இங்க இந்தியாவில் வசிச்சிருக்கணும் புதுசா அப்ளை 12 months. எஸ் 12 months அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் எவ்வளோ இயர்ஸ் வந்து வசிச்சிருக்கணும்? 7 years அப்படிங்கிறது இங்க இருந்திருக்கணும். அடுத்தது பாண்டிச்சேரியை வந்து இந்தியா கூட இணைச்சது பாத்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்? 14th Amendment, 1952. எஸ் 14th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 14 1962. ஸோ நேச்சுரலைசேஷன் மூலமா நம்ம ஒருத்தங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப். யாருக்கு? மதர் தெரசா அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மண்டேலாக்கும் கொடுத்துருப்போம்ல இல்லையா? மண்டேலாக்கு கொடுத்தாங்களா? ஓகே ஓகேங்க. இந்த நம்ம இயல்பான முறையில குடியுரிமை பெற்ற ஒருவர், ஸோ நார்மலாவே இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷத்துல ஏதாவது எத்தனை வருஷம் சிறையில இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகும்? 2 வருஷம். 2 years அப்படிங்கிறது. ஓகேவா? 2 வருஷம் எங்கேயாவது ஜெயில இருந்தாங்க அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, எந்த கண்ட்ரிலயாச்சு. ஓகே. ஸோ காமன்வெல்த் குடியுரிமை எப்ப நீக்கப்பட்டுச்சு? 2003. ஓகே. ஸோ இந்த எத்தனை தடவை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும்? 9 times அப்படிங்கிறது 9 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ 2003ல எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? எல்எம் சிங்வி, லக்ஷ்மி மால்வி சிங்வி அவரோட ரெக்கமெண்டேஷன் படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்? Jan 15, 2003. 2004 Jan 4ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ புது புக்ல ஏதாவது வேற டேட்டா இருக்கா? இந்த மாமா தான் இருக்கு. ஓகே டன். ஸோ இந்தியாவோட நல்ல நட்புறவு கொண்ட நாடுகள் எத்தனை நாடுகளுக்கு டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க? 16 கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு லாஸ்டா எப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க? 2019ல. ஸோ அதுல வந்து எந்த டேட்டுக்கு முன்னாடி இங்க வந்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க? எஸ் கரெக்ட். ஸோ டிசம்பர் 31 2014, டிசம்பர் 31 2014க்கு முன்னாடி வந்த இஸ்லாமியர் அல்லாத மற்ற இவங்களுக்கான சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ இயர்ஸ் கண்டினியூஸா இந்தியால இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து குடியுரிமை வழங்க இது வகை செய்து? 5 years. 5 years. இது ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இயர்ஸா இருந்துச்சு? 11 இயர்ஸா இருந்திருக்கும். ஸோ அந்த இன்னர் பர்மிட் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது? உள்நாட்டு நுழைவுச்சீட்டு அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம். ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னர் பெர்மிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்ஸை விட்டு மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது. 15, 16, 19, 29, 30 அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. ஸோ இமிகிரண்ட் அப்படின்னா யாரு? குடியேறியவர் அப்படின்னா எவ்வித தடையும் ஒரு நாட்டுல இருந்து நிரந்தரமா வசிக்கிறதுக்கும் பணிபுரியறதுக்கும்
எஸ் சூப்பர். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து நமக்கு என்ன ஒரு தடையுமே இல்லாமல், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்தியாவில் நிரந்தரமாக வசிக்கிறதுக்கும் பணிபுரியறதற்கும் உரிமை பெறும் அந்நியர்களை தான் நம்ம இமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதே ஏலியன்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போறவங்க ஸ்டடீஸ்க்கு வர்றவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எஸ் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் ஸோ இவங்கெல்லாம் சொல்லலாம். பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இந்திய பூர்வீக குடியினர் பிஐஓ அப்படிங்கிறது எப்போ வந்து திரும்ப பெறப்பட்டு இது ஓசிஐ கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? ஜனவரி 9 2015 ஜான்வரி 9 சேர்த்திருப்பாங்க. ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இங்க ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா? நோ மேம். என்ஆர்ஐக்கு மட்டும்தான் இருக்கு. எஸ் என்ஆர்ஐக்கு மட்டும்தான் இருக்கும், நான் ரெசிடென்ட் இந்தியன். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போ? ஜனவரி 9. ஸோ எப்போ ஆக்சுவலா எந்த வருஷத்துல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டார்டிங் 2003ல. அதுவே 2 years ஒன்ஸ் அப்படிங்கிறது எப்போல இருந்து? 2015க்கு அப்புறமால இருந்து நம்ம 2 years ஒன்ஸ் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்டா எப்போ நடந்திருக்கும்? ஒடிசா புவனேஸ்வர் 2025. எஸ் 2025ல ஒடிசா புவனேஸ்வர்ல வந்து நடந்திருக்கும். 2023ல எங்க நடந்தது? இந்தூர் Yes. இந்தூர் மத்திய பிரதேஷ்ல நடந்துச்சு. 2003ல எங்க நடந்தது ஃபர்ஸ்ட் டைம்? டெல்லியில வந்து நடந்திருக்கும். ஸோ என்ன சிச்சுவேஷன்ல வந்து ஒருவரோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நீக்க முடியாது? வார் டைம்ல போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட இந்திய குடியுரிமை அப்படிங்கறத நீக்க முடியாது. ஸோ 4 ஆப்ஷன் சொல்றேன். இதுல எது வந்து இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல அப்படிங்கறத சொல்லுங்க. பை நேச்சுரலைசேஷன், பை பர்த், பை டெசன்ட், பை அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி. எஸ் ப்ராப்பர்ட்டி பெறுறதன் மூலமா வந்து குடியுரிமை அப்படிங்கறதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இதுல வந்து புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிட்டிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், ஓகேவா? நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், குடிமக்கள் தேசிய பதிவேடு அப்படிங்கிறது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் இந்த நேச்சுரலைசேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் பண்றவங்க ஓத் எடுக்கணும் தானே மேம்? நான் பார்த்தேன், அது டிஃபரெண்டா இருந்தது. அது பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது, நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது இயற்கை உரிமையா, சட்ட உரிமையா, நாடாளுமன்ற சட்ட உரிமையா, அடிப்படை உரிமையா? நேச்சுரல் ரைட், லீகல் ரைட். இருங்க 4 ஆப்ஷனே சொல்லிடுறேன். ஸோ நேச்சுரல் ரைட், லீகல் ரைட், ஸ்டாச்சுட்டரி ரைட், ஃபண்டமெண்டல் ரைட். கேட்க சொல்லுங்க. இயற்கை உரிமை. வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஸ்டாச்சுட்டரி இல்லாட்டி லீகல் மேம், அது மட்டும் குழப்பம். ஓகே. ஸோ ஸ்டாச்சுட்டரி ரைட் ஓகேவா? நாடாளுமன்ற சட்ட உரிமை. ஸோ லீகல்னாலும் சட்டம் தான் மேம். லீகல்னா வெறும் சட்டம். ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா இந்த என்ன சொல்றது, பார்லிமெண்டால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலா நமக்கு குழப்பிட்டே இருக்கும். நார்மலா நமக்கு லீகல் வந்து நமக்கு இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இல்ல, அது என்ன, சொத்துரிமையை வந்து லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது மூலமா தானே இது பண்ணாங்க. இது தனியா 1955லன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருந்துச்சுன்னா லீகல், அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்தா ஸ்டாச்சுட்டரி. அப்படியா மேம்? அதேதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பிஒய்க்யூலையும் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ பாயிண்ட் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதான் ரீசெண்டாக கேட்டது வந்து இந்த இயர் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த இயர் வந்து படிச்சுக்கணும், எந்த வருஷத்துக்குள்ள இங்கே இருந்தாங்க, ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குடும்ப வன்முறை சட்டம் எப்போ? ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் 2005. 2005. இது எப்போ நடைமுறைக்கு வந்தது? 2006 October 26. எஸ் 2006 அக்டோபர் 26ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டவுரி ப்ராகிபிஷன் டே எப்போ? வரதட்சணை November 26. November 1961. நவம்பர் 26. அந்த ஆக்ட் வந்து 1961 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் எப்போ? குடும்ப ஆலோசனை மையம் 1983. எஸ் 1983ல. அதுவே ஃபேமிலி கோர்ட்டு 84. எஸ் 1984ல. சக்தி சதன் எந்த வருஷம்? 2022. 2022. ஓகே. ஸோ இதில் ஃபண்டு ஷேரிங் எவ்வளோ? 60:40. 60:40. 60:40 அப்படிங்கிறது. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எத்தனை வருஷம் இந்த இல்லங்கள்ல தங்க முடியும்? 5 years. 3 to 5 years. 3 3 to 5 years அப்படிங்கிறது. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்க்கு வந்து ஃபண்டு யாரு கொடுக்குறாங்க? Central government. 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டோட தான் நடக்குது. ஸோ இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2015. 2015 ஏப்ரல் 1ல April வந்து 1. தொடங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுரி டெத்து நடக்கல, வரதட்சணை மரணங்கள். ஸோ இதில் வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே பிஎன்எஸ்ல நமக்கு கேஸ் போடலாம்? 498. 198 A. அது வந்து இல்ல ஐபிசி. பிஎன்எஸ்ல பிஎன்எஸ்ல 304. 80 என்ன மேம்? 80 A. 80 ஓகேவா? ஸோ ஐபிசியில் 498A, பிஎன்எஸ்ல வந்து 80. அதே மாதிரி வரதட்சணை இன்னொன்று வந்து ஐபிசியில் 304Bக்கு கீழே அந்த டெத்து அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது தடுப்பு அலுவலராக யார் இருக்காங்க? அந்த ஆஃபீஸர் மாவட்ட District level social welfare Dowry officer. prohibition officer as district social welfare. ஸோ மாவட்ட சமூக நல அலுவலர்கள் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது எப்போ எந்தெந்த இயர்ஸ்ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? 84 and 86. 84 and 86. எஸ் 1984 அண்ட் 1986ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. போக்சோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2012. 2012. எப்போ அமெண்ட்மெண்ட்டு? 18. 2018ல. ஸோ 2018ல கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் படி இந்த எதுக்கு வந்து அதிகபட்சமா மரண தண்டனை கொடுக்குறாங்க? எந்த ஏஜ்? 12 years. எஸ் 12 years and below. இருக்கக்கூடிய பிள்ளைங்க மேல பாலியல் குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு பண்ணுவாங்க மரண தண்டனை. ஸோ 18 to 17 அப்படின்னா எத்தனை வருஷம் சிறை தண்டனை? Maximum 10 வருஷம். 10 years. எஸ் ஓகேவா? மினிமம் வந்து 10 years அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த லீகலுக்கும் ஸ்டாச்சுட்டரிக்கும் குரூப்ல அந்த இது போட்டு விட்டுருக்காங்க பாருங்க, டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 16 to 13 அந்த ஏஜ் 20 years minimum. 20 years அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசஸை ஸ்பீடாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பீடி கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட பேர் என்ன? Fast track court. மகிழா கோர்ட். ஓகேவா? மகிழா கோர்ட். தமிழ்நாட்டில் எத்தனை Fast மகிழா track court தானே மேம்? இல்லையா? விரைவு நீதிமன்றங்களும் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது விமென்ஸுக்காக மகிழா. ஸோ மகிழால மெயினாக வந்து பண்ணுவாங்க இந்த கேசஸ் எல்லாம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் எத்தனை மகிழா கோர்ட்ஸ் இருக்குது? 20 மகிழா கோர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 20.
ஸோ நமக்கு போக்சோ ஆக்ட் படி ஒரு வழக்கு விசாரணையை எத்தனை மாசத்துல முடிக்கணும்? சப்போஸ் அப்பீல் பண்ணாங்கன்னா எத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும்? 2 months. 2 months குள்ள முடியலனா 6 months. எஸ். ஸோ கம்ப்ளீட்டா எவ்வளோ இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்? 1 year. 1 இயர்க்குள்ள. ஓகே. நார்மலா 2 monthsக்குள்ள முடிக்கணும். ஏதாவது அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா 6 monthsக்குள்ள. இமீடியட். ஸோ ஃபுல்லா இது பண்றது வந்து 1 yearக்குள்ள அதுக்கு முடிச்சிடணும் அந்த கேஸ். ஸோ விஷாகா கைட்லைன்ஸ் எந்த வருஷம்? 1997. எஸ் 1997. போஷ் ஆக்ட் பணி இணைகளின் 2013. 2013ல. ஓகே. ஷீ பாக்ஸ் அதுவும் 13 எஸ் தானே? அதுவும் 2013 தான். ஸோ இந்த போஷ் ஆக்ட்ல வந்து கேசஸ் விசாரணை வந்து எத்தனை நாட்கள்ல முடிக்கணும்? 90 days. எஸ் 90 days. days. அந்த இதுல பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம். ஸோ அதுல 60 days. 60 days. அது வந்து PYQல கேட்டிருப்பாங்க எவ்வளோ டேஸ்க்குள்ள முடிப்பாங்க அப்படிங்கிறது 60 days. ஸோ சப்போஸ் இந்த விஷாகா கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபைன் போடுவாங்க? 50,000. 50,000 வரைக்கும் ஃபைன் அப்படிங்கிறது போடலாம். நிர்பயா ஃபண்ட் எந்த வருஷம்? 2013. 2013ல. ஓகேவா? 12 அந்த கேஸ் வந்து 2012. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நிர்பயா ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம் 1956. எஸ் 1956. ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர்டிகல் என்ன பேன் பண்றது? 23. 23. உஜ்ஜவாலா ஸ்கீம் வாழ்வொளி திட்டம் 2007. ஸோ இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது குறித்து ஆய்வு பண்றதுக்காக 2012ல ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. என்னது? வெர்மா கமிட்டி. ஜேஎஸ் வர்மா கமிட்டி. ஸோ இதே மாதிரி ஒரு வர்மா கமிட்டி வேற எதுக்கு பார்த்திருப்போம்? ஃபண்டமெண்டல் டியூட்டி 1999 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ 2011 சென்சஸ் படி இந்தியால சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குது? 919. எஸ் 919 அப்படிங்கிறது இருக்குது. PCPNDT ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1994. 1994. MTPA மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 71. 1971. மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம். ஸோ இது எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2021. ஸோ இதுல வந்து அந்த வீக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை? 24 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 24 வாரம் வரையிலான கருவை மருத்துவ முறைப்படி கலைக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 20 வீக்ஸா இருந்திருக்கும். ஸோ அதை 24 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திருமணமாகாத பெண்களும் கருக்கலைப்பு செய்யலாம். அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2022ல ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட் கொடுத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட். ஐ மீன் எந்த ஜட்ஜு கொடுத்தாங்க? சந்திரசூட். ஓகேவா? சந்திரசூட் வந்து கொடுத்திருப்பாரு. சந்திரசூட் எத்தனையாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? சீஃப் ஜஸ்டிஸ் 50th. ஓகேவா? 50வது. இப்ப யாரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காங்க? சூரியகாந்த். எத்தனையாவது? 54. 53 தான். ஓகேவா? 53. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் கவுண்ட் இப்போ எவ்வளவு? 38. 7+1. எஸ் 37 + 1 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது யாரு இந்த கவுண்ட் டிசைட் பண்றது? பார்லிமெண்ட். அதுவே ஹை கோர்ட்டுக்கு பிரசிடென்ட். ஸோ இந்த PCPNDT ஆக்ட்ல வந்து இந்த மீறவங்களுக்கு அந்த கருவிலேயே பாலினம் கண்டறிதல் இது டிடெக்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து அந்த டாக்டர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வந்து பேன் பண்ணுவாங்க? 5 years. எஸ் 5 years. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 yearsக்கு வந்து அந்த அவங்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாங்க.
சுகன்யா சம்ருத்தி யோஜனா எந்த வருஷம்? 2015. 2015. எஸ், Jan 2015 ஜான்வரி 22 ஹரியானா 22. பானிபட். ஸோ இதே டேட்ல இதே பிளேஸ்ல இன்னொரு ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. இது Beti Beti Padhao, Beti Bachao. எஸ், Beti பேட்டி Bachao, Beti பச்சாவ் Padhao. பேட்டி பத்தாவ் அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்காக மெயினா தொடங்கினது? பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ். சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எஸ், சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த பெண் சிசு கொலையை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனால பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் செலுத்தி அக்கௌண்ட் இது பண்ணலாம்? 250 to 1,50,000. 1 lakh வரைக்கும். எஸ், 250 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 1,50,000 1,50,000 வரைக்கும் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போ வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க? 8%. எஸ், 8.2% அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? மூணு மினிஸ்ட்ரி education. ஹெல்த், ம் சைல்ட் அண்ட் விமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ். இன்னொன்று சமூக மேம்பாடாக்கா. சோஷியல் வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸா? ஓகே, கன்ஃபார்மா? சோஷியல் வெல்ஃபேர் தான். சரி, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் ஹெல்த், இன்னொன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ விமன் அண்ட் அதுதானே மேம், சைல்டு. இப்போ எஜுகேஷன் முன்னாடி ஹியூமன் ரிசோர்ஸ். ஆமாம், ஓகேவா? ஸோ விமன் அண்ட் சைல்டு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி, அடுத்தது எஜுகேஷன். ஸோ இது வந்து பிஒய்க்யூவில் கேட்டிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மினிஸ்ட்ரி வரதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். இது அப்புறம் ஸ்ரேயாஸ், ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் விடோஸ் டே எப்போ? சர்வதேச கைம்பெண் தினம் June 23. ஜூன் டிசம்பர் 23. ஜூன் 23 1757ல என்ன நடந்திருக்கும்? Or இது பக்சார். பிளாசிபோ. பிளாசிபோ. ஈவ் டீசிங் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? சென்ட்ரல் 1990, July 13. 1997ல சென்ட்ரல்ல இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 1998 ஜூலை 30ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபைன் போடுறாங்க? 10,000. எஸ், 10,000 வந்து ஃபைன் போடுவாங்க. 1 year prison அப்படிங்கிறது கொடுப்பாங்க. த இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ராகிபிஷன் ஆக்ட், பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம். 86. எஸ், 1986 1986. சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட், சதி தடுப்பு சட்டம். 1987. 1987. ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், சம ஊதிய சட்டம். 76. தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட், October 9, 1947. அக்டோபர் 9 1947ல. ஸோ பெண் சிசு கொலை ஒழிப்பு அப்படிங்கிறது பெங்கால்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. இப்போ 1795. சூப்பர். ஸோ 1795ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? September 5, 2022. செப்டம்பர் 5 2022. ஸோ இதன் மூலமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 34%. ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்துல அதிக பயனாளிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் எது? தமிழ்நாடு. மாவட்டம் சேலம். சேலம். ஓகேவா? சேலம். ஓகே. விடியல் பயண திட்டம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? 23 மேம். 23 21ல தான். 2021 ஜூன் 3 இவர் கலைஞரோட பர்த்டே எப்போ கரெக்ட். இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் September September 15, 2023. எஸ், செப்டம்பர் 15 2023. எந்த பேஜ் நம்பர் படிச்சிருக்கீங்க? 250-ஆ? அந்த திருமண தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிச்சிருக்கோம். ஓகே. இந்த இது படிச்சிட்டீங்களா? மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்
எஸ் மேம். படிச்சிட்டோம் மேம். ஓகே, சத்தியவாணி வரைக்கும் டன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் 68. 68 1968. பேர் வந்தது 2006ல வந்து பேர் 6ல. வந்திருக்குமா? ஓகே. இதுக்கு வருமான வரம்பு ஏதாவது இருக்கா? நோ இல்ல மேம். மேம். நோ இல்ல. மேம். ஸோ இந்த ஷெட்யூல் ட்ரைபா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும்? 5th ஸ்டாண்டர்ட் 5th வரைக்கும் படிச்சா ஸ்டாண்டர்ட். போதும். ஸோ அதுவே மற்ற இதாக இருந்தால் 10th standard. எஸ், மினிமம் 10th வந்து படிச்சிருக்கணும். ஸோ மேரேஜ் முடிஞ்சு எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணணும்? 2 years. 2 years உள்ள 2 இயர்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணணும். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் 75 உள்ள 75. 75ல. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன? அந்த Minimum 20 22, வயசு, maximum பிரைட் 40. ரூம்க்கு 40 வயசுக்கு மேல எஸ். இருக்கக்கூடாது. ஸோ மணமகளா இருந்தா மினிமம் 20 வயசா இருக்கணும். மணமகனா இருந்தா 40 வயசுக்கு மேல போகாம இருக்கணும். இதுக்கு ஏதாவது கல்வி தகுதி ஏதாவது இருக்கா? இல்ல மேம். No ma'am. இல்ல இல்ல. மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இது எந்த வருஷம்? 82 82. 1982ல. ஓகே. ஸோ இதுல ஆண்டு வருமான வரம்பு இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? 1,20,000 72ல இருந்து. எஸ், 72ல இருந்து 1,20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றது எவ்வளோ இதுல மேரேஜுக்கு முன்னாடி எவ்வளோ டேஸ்ல அப்ளை பண்ணணும்? 40 days. days. எஸ், மேரேஜ்க்கு முன்னாடி 40 டேஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இந்த அன்னை தெரசா பெயர்ல கொடுக்கக்கூடிய நிதி உதவி திட்டம் யாருக்கானது? ஆர்ஃபன் கேர்ள். ஆதரவற்ற பெண்கள். ஆதரவற்ற பெண்கள், குழந்தைகள். ஸோ இந்த ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்காக. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 85 85. ஓகே. அன்னை தெரசா யூனிவர்சிட்டி தான் வந்து 84. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 85. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. சிவகாமி முத்துலட்சுமி ரெட்டி அந்த பேர்ல 2006 ஆமா 2006ல இருந்து இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அஞ்சுகும் அம்மையார் பேர்ல. புரியல. 2000 அதுக்கு முன்னாடி அஞ்சுகும் அம்மையார் நினைவு திருமண 5லயா? அஞ்சுகும் அம்மையார் கலைஞரோட அம்மா ஓ, பேர். 2006க்கு கலைஞர் முன்னாடி அஞ்சுகம் வரைக்கும் அஞ்சுகம் அம்மையாரா? அம்மையார் பேர்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுதானே அந்த 250 ருபீஸ் என்னவோ 200 ருபீஸ் என்னவோ கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2006ல இருந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். டன். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க? இதுல இல்ல, சொல்லுங்க. 84 மேம். 92. ஓகேவா? 92ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா 22,000 ரூபா கொடுப்பாங்க. 2 பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா 15,200 ரூபா. 2 குழந்தைக்கும் தனித்தனியா வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது சத்தியவாணி அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் 77 77ஆ 79ஆ 77 மேம். 77ஆ? ஓகே. ஸோ இது ரீவாம்ப் பண்ணது எப்போ? மறுவடிவமைப்பு செஞ்சது 21. 2014ல பண்ணியிருப்பாங்க. 14. ஓகேவா? எஸ், 2014ல. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும்? 20 to 20 to 40. 40 years. 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? Fine. இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா? டிசேபிள்டு மென்னுக்கும் கொடுப்பாங்க. எஸ். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மென்னுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அவ்வளவுதானே. வேற என்ன டாபிக் படிச்சிருக்கீங்க? ஜியோகிராஃபி படிச்சீங்களா? நோ மேம். Minority கேக்கல. அப்புறம் மைனாரிட்டி படிச்சிட்டீங்களா? ஓகே, படிச்சிட்டீங்களா? அதுல எஸ்சி எஸ்டி ஜியோகிராஃபி படிக்கலாம் மேம். ஓகே. ஜியோகிராஃபி வேண்டாம். மேம். மேம் இந்த வீக் நடத்தது கேட்கவே இல்லை எதுவுமே. ஆமா, நான் அதான் இது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கல. சரி, ரொம்ப நிறைய இருந்துச்சா அதனாலதான். ஓகே. ஸோ மைனாரிட்டிஸ்
உதவி கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். படிச்சிட்டோம். ஓகே டன். உங்களுக்கு ஹெல்த் பரவாயில்லையா மேம்? புரியலைங்க. ஹெல்த் பரவாயில்லையா? இப்போ ஓகேங்க, இப்போ ஓகே. ஓகே. ஸோ நேஷனல் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே எப்போ? டிசம்பர் 18. டிசம்பர் 18. ஓகே. ஸோ தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் அந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? மைனாரிட்டிஸ் 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மைனாரிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் மினிஸ்ட்ரி வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 2006 January 27. 29 ஓகேவா? 2006 ஜான்வரி 29ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 350B எதை பற்றி சொல்லும்? லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஆஃபீஸ் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனர். எஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கான அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் பற்றி சொல்லக்கூடியது. மொழி சிறுபான்மையினருக்கான தனி அலுவலர். ஸோ இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சிறுபான்மை மொழிகளை ஒரு மாநிலத்தில் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டுக்காக அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 347 அப்படிங்கிறது. ஸோ மைனாரிட்டி லாங்குவேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் யூசேஜுக்காக இதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க 347. ஸோ 350A என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதர் டங்ல பிரைமரி எஜுகேஷன். எஸ். ஸோ அந்த மதர் டங்ல அந்த குழந்தைங்களுக்கு பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அவங்களோட தாய்மொழி எதுவோ அதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2005ல. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் இது எப்போ? 2018ல. ஸோ இது வந்து எந்த பகுதிகளில் செயல்படுத்துறாங்க மெயினா? மைனாரிட்டி பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். மைனாரிட்டி பாப்புலேஷன் 50% மேல எங்க இருக்கும்? சிறுபான்மையினர் வந்து அதிகம் வாழக்கூட பகுதிகளில். ஓகே. ஸோ இந்த சிறுபான்மையினர் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல எவ்வளோ பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி சொல்லுவோம்? 50%க்கு கம்மியா இருக்கக்கூடியவங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எப்போ? தேசிய சிறுபான்மையினருக்கான 1993. ஸோ இதோட அமைப்பு எத்தனை தலைவர், எத்தனை துணைத் தலைவர், எத்தனை மெம்பர்ஸ்? ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 5 மெம்பர்ஸ். ஓகே. ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட பதவி காலம் 3 வருஷம். எல்லா கமிஷனருக்குமே 3 வருஷம் தான். எஸ். ஓகே. ஆமா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன கேட்டகரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? மைனாரிட்டி கம்யூனிட்டியா சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த மைனாரிட்டி பெண்கள்கிட்ட லீடர்ஷிப் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஸ்கீம்? நை ரோஷினி அப்படிங்கிறது 2012-13ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து மைனாரிட்டி யூத்துக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடியது. எஸ், 2015ல. இது வந்து எந்த ஏஜ் இருக்கக்கூடிய உங்களை செலக்ட் பண்ணுவாங்க? 17 to 35 அப்படிங்கிறது. அதுல 30% வந்து மைனாரிட்டி விமனுக்கும் 5% வந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கும் ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே வந்து இந்த போட்டி தேர்வுல மைனாரிட்டிஸ் இது பண்றதுக்கு ஊக்குவிக்கும். நை உடான். ஓகே. மௌலானா ஆசாத் தேசிய உதவித்தொகை திட்டம் 2009. ஸோ இது எப்போ ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க? 2023. இதுக்கு பதிலா வேற ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. என்னது? பேகம் ஹஸ்ரத் மஹால். எஸ். ஓகே. பேகம் ஹஸ்ரத் மஹால். அது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க? 9 to 12. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 10,000 வரைக்கும். 10,000 12,000 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டிஸ் வந்து ஃபாரின்ல போயிட்டு படிக்கிறதுக்கு அதுக்கான அந்த வட்டி மானியம் எல்லாம் கொடுக்கறது. எஸ், பதோ பர்தேஷ். பட் இது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க.
இந்த பார்சிகளோட முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அவங்களோட ஜியோ பார்ட்டி ஸ்கீம் 2013-14. 13-14. ஸோ பார்சி சமூக மக்கள் தொகை சரிவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உஸ்தாத் ஸ்கீமை இப்போ எது கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்க? உஸ்தாத் விகாஷ் விகாஸ் எஸ் பிஎம் விகாஷ் கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லாமே மேக்ஸிமம் சீகோ ஆர்காமோ, உஸ்தாத், ஹமாரி தரோகர், நை ரோஷ்னி, நை மான்சல். ஸோ நான் 5மே பார்த்தீங்க அப்படின்னா விகாஷ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. விகாஷ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2022. 19. 2022. ஓகேவா? 22ல. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது எந்த திட்டத்தோட மறு வடிவம்னு சொல்லியிருப்பாங்க? விகேகே எஸ் பிஎம் ட்ரிபிள் கே KKK. கௌஷல் டு காம் காரியக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்திருக்கும். அதோட ஒரு மறுவடிவம் தான் இந்த பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தான் அப்படிங்கிற பிஎம் விகாஷ் ஸ்கீம். ஸோ இது வந்து மெயினாக வந்து மைனாரிட்டிஸோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், குறிப்பாக கைவினை கலைஞர்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவணும் அப்படிங்கிறது தான். ஓகே. நேஷனல் மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் NMDFC இது எப்போ தொடங்கினாங்க? 1994. எஸ் 1994. தோட்டா ஆக்ட். ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டிஸ்க்கும் ஒரு கார்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல என்ன ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? மிலான். எஸ் மிலன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் என்ன பார்த்தோம்? ஷெட்யூல் நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி படிக்கல மேம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் படிச்சேன். ஓகே. ஸோ மற்றவங்கெல்லாம் எப்படி கேட்கலாமா? இல்லை படிச்சோம் மேம். ஓகே டன். ஓகே சின்ன டாபிக் தான். ஷெட்யூல் 6 வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? கோபிநாத் பர்தோலாய். கோபிநாத் பர்தோலாய் கமிட்டி. இது ஷெட்யூல் 5 தாக்கர் ஏவி தாக்கர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் 6 வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு? ATMM மணிப்பூர் வராது. எஸ். ஸோ ATM இல்லையா? அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. ஸோ அசாமுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொண்டு வந்தது, ஐ மீன் அசாம் தவிர்த்த மற்ற பகுதிகளுக்கு கொண்டு வந்த ஷெட்யூல் தான் எது? ஷெட்யூல் 5 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த நமக்கு எந்த பார்ட்ல வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பரப்பிடங்கள் இவங்க ஏரியாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க? 10 ஆர்டிகல் 10. 244. எஸ் 244ம் 244A அப்படிங்கிறதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த லேண்டு ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது, இதுக்கான ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? கவர்னர். எஸ் கவர்னருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. பட் இது மாதிரி கொண்டு வரதுக்கு யாரோட ஒப்புதலை வந்து இவங்க ஃபர்ஸ்டே வாங்கணும்? பிரசிடென்டோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி இந்த இவங்களோட ஷெட்யூல் ஏரியாஸ்ல வந்து ஒரு அட்வைசரி கவுன்சில் அமைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் அது வந்து செயல்பாட்டில் இருக்கும்? 10 years. 10 years வந்து செயல்பாட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைபலோட சோஷியோ எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி 2006ல போட்டிருப்பாங்க. எந்த கமிட்டி? பந்தோபாத்யாய். ஓகேவா? ஸோ அதுவே 2005ல என்ன கமிட்டி போட்டாங்க? எஸ் முங்கேர்கர் கமிட்டி. எஸ் 2002ல திலீப் சிங். எஸ். ஸோ அவங்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட சோஷியோ எக்கனாமிக் இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் திலீப் சிங் பூரியா கமிட்டியுமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள். ஸோ அவங்களோட நலன் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டா போடப்பட்ட கமிட்டி எல்வின். எஸ் எல்வின் 59ல போட்டிருப்பாங்க. 60ல போட்டது தேபர் கமிஷன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களோட ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிறது நமக்கு எத்தனையா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க?
6 2 மேம். இல்லையே. அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, அசாம்ல எத்தனை பகுதி? 3. 3 3. சூப்பர். ஸோ மேகாலயால 10 பிரிச்சிருப்பாங்க அதுக்குள்ள அதேதான். ஸோ அந்த 4ல 10 பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே. ஸோ அதை தான் கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது எந்தெந்த இதுலலாம் நமக்கு கவர் ஆகும்? ஆர்டிக்கல் 9ல B, 19ல 243 1ல C, 243 ZH வரைக்கும். ஓகே. ஸோ பார்ட் 9B இல்லையா? ஸோ 9Bல எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வர? ZH2 ZT. 243 ZH2 ZT. எஸ், ZH2 ZT. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 19ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம் டு ரைட். எஸ் 1C மேம். 1Cல வந்து இருக்கும். 13. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு மேம் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கிளாஸ் 1 2 3 சொல்லணுமா ABC சொல்லணுமா மேம்? கிளாஸ் தான மேம் சொல்லணும். கிளாஸ்ல சப் கிளாஸ் இல்ல அவங்க வந்து 1 2 3 சொல்லணுமா ஏபிசி சொல்லணுமான்னு கேக்குறாங்க. ஸோ அது ஆக்சுவலா ஏல சப் கிளாஸ் 1ன்னு கொடுத்துருப்பானுங்க, சப் கிளாஸ் ஏன்னு மட்டும் 3 கொடுக்குறாங்க. ஆமா, அது என்ன கணக்குல கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே. (43B). ஸோ 43B எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல அந்த இயக்குனர்கள் இவங்க கவுண்ட் வந்து எவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடாது? நாட் எக்ஸீட் 21க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் 5 years. 5 years அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இவங்களோட ஆடிட்டிங், கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ஆடிட்டிங் ஆன ஆர்டிக்கல் என்ன? M240 ZM இல்லையா? M ஃபார் மேக்ஸ் ஆடிட்டிங் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றங்கள் தண்டனை தொடர்பானது, கிரைம் பனிஷ்மெண்ட் 243 ZQ. எஸ் 243 ZQ. ஸோ அந்த குற்றம் பண்ணவங்கள கியூல நிற்க வைப்பாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களோட தகவல் பெறும் உரிமை, இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குகிறது 243 ZO அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட அந்த போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட செயல்பாடுகளை எவ்வளோ மந்த்ஸுக்கு மேலே ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க? 6 months. 6 monthsக்கு மேலே ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ZHல எதை பற்றி சொல்லியிருப்பாங்க? ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ZTல சட்டங்களோட தொடர்ச்சி, அந்த லாவோட கண்டினியூன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இந்த வாரம் பார்த்தோம்? கல்வி வளர்ச்சி. ஓகே. சார்ஜன்ட் கமிஷன் எந்த வருஷம்? 1944. 1944. ராலே கமிஷன் 2. 1902. சாட்லர் கமிஷன் 1917. ஹர்தோக் கமிட்டி தான் 1929. வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. ஹண்டர் கமிஷன் 1882. ஓகே. தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? July 16, 2010. விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி 2001. ஸோ அகாடமி தான் வந்து 2010 July 16. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி
இதுக்கு எப்போ சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க? 3 ma'am. எஸ் 2003ல ஸ்டார்ட் பண்ணது 1987ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் யூனிவர்சிட்டி 83. 88 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார் யூனிவர்சிட்டி 97. 97. 1997. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 2002. 2002. 2002ல. ஓகே. காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் 76. 76. அண்ணா யூனிவர்சிட்டி 78. எஸ் 78 செப்டம்பர் 4 78 செப்டம்பர் 4. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 81. Yes, 1981 செப்டம்பர் 15 அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. எஸ் 1929. என்ஐடி திருச்சி 69. எஸ் 1969. ஐஐடி மெட்ராஸ் 59. 1959ல. நேஷனல் அக்ரெடிடேஷன் கவுன்சில் NAAC இது எப்போ தொடங்கி இருப்பாங்க? 2000. 1994 ஆமா. எஸ் 1994. இங்க நமக்கு ஸ்டேட்ல தொடங்குனது 1910. 2010. அது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். 2010 ஓகேவா? அந்த புக்ல தப்பா இருக்கு, அதை மாத்திக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஐசிடி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1945. 1945ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2015. எஸ் 2015ல. தமிழ்நாடு அட்மிஷன் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2007. 2006 ஆக்ட் வந்து 2006. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கேன்சல் பண்ணியிருப்பாங்க? ஆனந்தகிருஷ்ணன். ஆனந்தகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சமச்சீர் கல்வி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? முத்துக்குமரன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. உல்லாஸ் ஸ்கீம் எப்போல இருந்து எப்போ வர? 2022. எஸ் 2022ல இருந்து 27 வரைக்கும். உல்லாஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? Understanding lifelong For all in society. Learning for all. எஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது உல்லாஸ். ஸோ இது ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட் 100% லிட்ரஸி? மிசோரம். இப்போ ரீசெண்டா வாங்கினது Uttarakhand. ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷம்? 1968. நமக்கு யூபிஎஸ்சியில் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் அந்த IAS IFSக்கான கூடுதல் தாளை ரத்து பண்ணது, இதெல்லாம் எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? கோத்தாரி கமிஷன். எந்த வருஷம் போட்டாங்க? 76ல கமிட்டி போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட் வந்து 79ல இருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பொது நூலக சட்டம் மெட்ராஸ் பப்ளிக் லைப்ரரிஸ் ஆக்ட் எப்போ? 1948. எஸ். ஸோ கீழடி கீபோர்டு கீழடி விசைப்பலகை எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 2021. எஸ் 2021. 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்னை மாவட்ட கருப்பொருள் களஞ்சியம் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து யார் வெளியிட்டிருப்பாங்க? 1868ல. இது நெல்சன். எஸ் நெல்சன். ஓகேவா? JH நெல்சன் வந்து வெளியிட்டிருப்பாரு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குது? சென்னை ஆவண காப்பகம். கரெக்ட் தான், எக்மோர். ஓகேவா? எக்மோர். மெட்ராஸ் கிரானிக்கல்ஸ் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 32. எஸ் 1832ல. சுதேசமித்ரன் வார இதழ் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 80. 82. கரெக்ட் 82.
இது டெய்லியா வெளிவந்தது, தினசரியா வெளிவந்தது? 1899ல. இந்தியா அப்படிங்கறத பாரதி எப்போ இது பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? 1906 மே 9ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. பாலபாரதி அப்படிங்கிற ஆங்கில இதழ் 1907. விஜயா 1909. 1909. கலைமகள் இதோட ஆசிரியர் யாரு? இது ஜெகநாதன். Yes, கிவா ஜெகநாதன். வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு அப்படிங்கிற இதழை எப்ப தொடங்கினாரு? 25. சோ இது டெய்லியா வெளிவந்தது, நாளேடா வெளிவந்தது? 26ல நாளேடா வெளிவந்திருக்கும். தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023. அதுவே நம்ம சென்ட்ரல்ல டாப்ஸ் அப்படிங்கிறது 2014ல. ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இது எப்போ? STAT 1992. மார்ச் 18ல தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையம். ஸோ இது எப்போ நிறுவப்பட்டுச்சு? ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு சயின்டிபிக் சென்டர். 2024 February 18ல. எத்தனையாவது ஃபிடே செஸ் மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கும்? 44. ஓகே. கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்க இருக்கு? கோபாலபுரம். எஸ், கோபாலபுரத்துல இருக்கு. ஜிம்னாஸ்டிக் மையம் எங்க கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க? ஈரோடு கரடுபாளையம். எஸ், சூப்பர். ஸோ ஈரோடு கரடுபாளையம். நேரு யுவ கேந்திரா அப்படிங்கிற அமைப்பு எந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சு? 1972. ஸோ 1972ல. NCC வந்து எந்த வருஷம்? 48. NSS 69. ஓகே. ஸோ TNPSU அந்த உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகம் எந்த வருஷம்? 2005ல. ஸோ இந்த 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட் எவ்வளவு இருக்கு? 80.09 இல்லாட்டி 33. இல்லனா 33 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அவ்வளவுதானா, எல்லாம் கேட்டோமா? கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த். சைமன் கமிஷன் சட்டமறுப்பு இயக்கம். INM. ஓகே. ஸோ INM இருக்கட்டு, நம்ம அதை தனியா கேட்டுக்கலாம். டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல. டிசம்பர் 1 to 15. சைமன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1927 February. நவம்பர் 8. ஓகேவா? நவம்பர் 8. வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்போ? டிசம்பர் 1. டிசம்பர் 1. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியால எய்ட்ஸ் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? சென்னை 1986ல. ஸோ HIV பாதித்தவர்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஒரு மிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன மிஷன்? மிஷன் சம்பர்க். மிஷன் சம்பர்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பலப்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன திட்டம்? PM மித்ரா. டெக்ஸ்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். BSF ரைசிங் டே எப்போ? BSF ரைசிங் டே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். டிசம்பர் 14. டிசம்பர் 1 தான். ஸோ BSF ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 68ல. 68ல BSF ஆக்ட். பாஸ்போர்ட் ஆக்ட் வந்து 67.
திருவிழாக்களின் திருவிழா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நாகாலாந்தோட ஹார்ன்பில். நாகாலாந்துல எஸ், நாகாலாந்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஹார்ன்பில். பிரதமர் அலுவலகத்தோட பேரை என்னன்னு மாற்றம் பண்ணியிருப்பாங்க? சேவா தீர்த். சேவா தீர்த் அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை கைத்தறி பொருட்களுக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு? 11. ஓகே. 11. ஸோ அறிவுசார் மையங்கள் தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா ஓபன் பண்ணியிருப்பாங்க? நாமக்கல். எஸ், நாமக்கல். நாமக்கல்ல 24. 24. எஸ். ஸோ சூரிய மின் உற்பத்தி வீட்டுக்கூரை திட்டம், ஸோ இதுக்கு வந்து யாரு கடன் கொடுக்குறாங்க? ரூஃப் சோலார் ஏஷியன் பேங்க். ஏஷியன் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்குறாங்க, ஆசிய வளர்ச்சி வங்கி. பிரதமரோட அதிகாரப்பூர்வ இல்லம் டெல்லியில இருக்கு இல்லையா, அதோட பேர் என்னன்னு மாத்திருப்பாங்க? லோக் கல்யாண் எஸ், லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. மத்திய அரசோட அந்த தலைமை செயலகம் சீஃப் செக்ரட்டரியேட், அதோட கர்த்தவ்யா பவான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. இந்தியால இந்த டாக்டர்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குது? 8:1. 8:1 அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ அதில் 8:1 தப்பா எழுதியிருப்பேன். 8:1. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் எழுதுகோள் வருது 2023ல யாருக்கு கொடுத்தாங்க? சுகுமாருக்கு. 23. கொடுத்துட்டாங்க. எஸ், கோபாலுக்கும் சுகீதா சாரங்கராஜ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க இதுல? 5 lakhs. 5 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. 2022ல யாருக்கு கொடுத்துருப்பாங்க? சாமி அவருக்கு கொடுத்துருப்பாங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரைக்கு ஜிஐ டேக் எந்த பிளேஸ் கொடுத்தாங்க? எஸ், கவுந்தபாடி. மக்கள் பாத்திரம் நாமக்கல். நாமக்கல். ஓகே. இந்த சிஎம்சிஹெச்ஐஎஸ் இருக்கு இல்லையா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதுல வந்து அவங்க அது அந்த இன்சூரன்ஸுக்கெல்லாம் இது பண்ணல அப்படின்னா எந்த நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? எஸ், 104ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போண்டா டிரைவ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க? ஒடிசா. நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் இது எப்ப தொடங்குனாங்க? 98. எஸ், ஸோ 1998 May 25. ஸோ இதோட சில்வர் ஜூப்ளி இப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதனால இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எக்குவாரின். எஸ், ஈக்குவாரின் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மேண்ட்ரின் ஆரஞ்சுக்கு வந்து எந்த பிளேஸ்க்கு ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க? எஸ், சூப்பர். ஸோ டார்ஜிலிங். ஓகேவா, டார்ஜிலிங். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை கெப்பாசிட்டி வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட், அந்த உயர் நீர்த்திறன் கொண்ட விமான நிலையம். எஸ், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். வேர்ல்டு சாயில் டே, உலக மண் தினம் December 5. December 5. ஸோ ஹெல்தி சாயில் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ் அப்படிங்கிறது 2025க்கான தீமா இருந்திருக்கும். கியாலடியோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ஸோ இந்த எம்எஸ்பி வந்து 50% விட அதிகமா இருக்கணும் உற்பத்தியோட செலவை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ், சுவாமிநாதன் கமிஷன் 2004ல சொல்லியிருப்பாங்க. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 2006. ஓகே. ஸோ இந்தியாவை உலகின் முதல் 3 குவாண்டம் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றுவது எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க? 2047 டார்கெட் வச்சிருக்காங்க. கருடா சக்தி அப்படிங்கிறது யாருக்கு இடையில நடக்கக்கூடியது? இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில I2. இன்டர்நேஷனல் சீட்டா டே December 4. வந்தே மாதரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? பாரதியார். எத்தனை வருஷம்? 1905. ஓகே. ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜியில பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறோம்? 4th.
ஸோ சிறு நிதி வங்கியாக அனுமதி பெறக்கூடிய நாட்டின் முதல் பேமெண்ட் பேங்க் இது. ஃபினோ. எஸ், ஃபினோ பேமெண்ட் பேங்க். இதுக்கு ஆர்பிஐ தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து அவங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இருந்திருக்கணும். எர்த் சம்மிட், புவி மாநாடு, புவி உச்சி மாநாடு 2025 எங்க நடந்தது? குஜராத்ல. எஸ், காந்தி நகர், குஜராத். ஸோ இந்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமையான ஸ்பைரல் கேலக்ஸி ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க? அலக்நந்தா. ஸோ அலக்நந்தா அப்படிங்கிறது பேர் வச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே எப்போ? டிசம்பர் 9. எஸ், டிசம்பர் 9. அம்பேத்கரோட நினைவு தினம் December 6. டிசம்பர் 6. ஸோ இது என்ன டேவா நம்ம இது பண்றோம்? மகா பரிநிர்வாண் திவாஸ். மகா பரிநிர்வாண் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம், அனுசரிப்போம். தொல்குடி புத்தாய்வு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 24-25ல அந்த எஸ்டி ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடியது, ரிசர்ச் பர்பஸ்க்காக 10,000 கொடுப்பாங்க. தொல்குடி தொடுவானம் எப்போ கொண்டு வந்தாங்க? 25. ஏப்ரல் 2025ல. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது பண்ணி கொடுக்கறது தொல்குடி தொடுவானம். புத்தாய்வுனா ரிசர்ச்சுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 24ல. ஓகேவா? ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2024. இஸ்ரேலோட உளவு அமைப்பு, ஸ்பை ஏஜென்சி, மொசாட். ஓகே. ஸோ இந்த வக்ஃபு போர்டில் வந்து அவங்க என்ன வெப்சைட்ல அந்த சொத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? மேம். எஸ், உமீத். மதுரை மேலமடை பாலத்துக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க? வீரமங்கை வேலு நாச்சியார். ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் எப்போ தொடங்கி இருப்பாங்க? ஆகஸ்ட் 19, 2025. ஆகஸ்ட் 19, 2025ல. ஸோ இதுல எவ்வளோ அமௌண்ட் கடன் கொடுக்குறாங்க? 1 crore எஸ், 1 crore வரைக்கும். 1 crore. மூலதன மானியம், கேபிட்டல் சப்சிடி 30%. 30%. வட்டி மானியம் 3%. 3. மூலதன மானியம் 30%, வட்டி மானியம் 3%. 3%. ஓகே. ஹரிமாவ் சக்தி வந்து யாருக்கும் இடையில நடக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ்? மலேசியா. எஸ், இந்தியா மலேசியா. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எப்போ? 1968. ஸோ விலங்கு நலனுக்கான உலகளாவிய மனிதாபிமான விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க? ஆனந்த் அம்பானிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்டா தேசிய கால்நடை கணக்கெடுப்பு எப்ப எடுத்தாங்க? 1919 எடுத்திருப்பாங்க. இப்போ 21வது கணக்கெடுப்பு இப்போ எடுத்திருப்பாங்க ரீசெண்டா 2024ல. ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறாங்க? 5 years once. எஸ், 5 years once வந்து எடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கடன் நிறுவனங்கள் அச்சுறுத்தும் நடவடிக்கை தடை சட்டம் அப்படிங்கிறது 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் ஷூரிட்டி இல்லாம கடன் கொடுப்பாங்க? Up to 4 lakhs. எஸ், up to 4 lakhs. தமிழக பொம்மை உற்பத்தி கொள்கை எப்போ? 2025. ஸோ இதுல வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கு வந்து எவ்வளோ மந்த்லி கொடுப்பாங்க மானியம்? 4,000 கொடுக்குறாங்க. இதுவே பெண்கள் திருநங்கைகள் SC/STயா இருந்தா 6,000 கொடுக்குறாங்க. காப்பிரைட் வாங்குறதுக்கான செலவுல எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க? 50% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. யுனெஸ்கோ கலாச்சார பட்டியல் இன்ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து எதை ஆட் பண்ணிருப்பாங்க? எந்த ஃபெஸ்டிவல்? தீபாவளி அப்படிங்கிறது 16ஆவதா ஆட் பண்ணிருக்காங்க. இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ். யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதலை வகுக்க குழு போட்டாங்க. யார் தலைமையில? உதயன் அவர் தலைமையில போட்டிருப்பாங்க. யுனிசெஃப் டே எப்போ? எஸ், டிசம்பர் 11, 1946ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 86 1986 சரி, அந்த இது அத்தாரிட்டி வந்து 1986ல வந்து அமைச்சிருப்பாங்க ஆணையம். ரத்த சோகை வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 52 52% 1945 நவம்பர் 16 எது? யுனெஸ்கோ. யுனெஸ்கோ தான் 1945 நவம்பர் 16 யுனெஸ்கோ டே. கரெக்ட். ஸோ இது வந்து யுனிசெஃப் வந்து நமக்கு டிசம்பர் 11. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அனீமியா முக்து பாரத் அபியான் இது எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிக்கிள் செல் அனீமியாவை ஒழிக்கிறதுக்கு டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க? 2047ல. ஸோ வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டமா எதை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க? UPI. யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். உண்மை நின்றிட வேண்டும் அப்படிங்கிற புக் யாரோடது? மாலன். எஸ், மாலனோடது. ஸோ பாரதியாரை பத்தி இருக்கும் அதுல. புதிய சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ராஜ்குமார் கோயல். ஸோ இதுல வந்து நம்ம சிஐசி பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இதுல வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1+10 அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இவங்களை வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான ஒரு குழு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பெரும்பிடுகு முத்திரையர் இவரோட இன்னொரு பேர் என்ன? ஸ்வரன் மாறன் அப்படிங்கிறது. நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1983ல. லெப்ரசி ஜீரோ டிரான்ஸ்மிஷன் டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க WHO? 2030. இந்த கல்கத்தால மெஸ்ஸிய பார்க்க வந்தப்போ ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா, அது ரிலேட்டடா போடப்பட்ட கமிட்டி அஷீம் குமார் ரே. சூப்பர். அஷீம் குமார் ரே கமிட்டி. அவ்வளவுதான்.